நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வயநாட்டுல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு இருக்கிறாரு. தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி பார்வையிட்டது எல்லாமே கண் துடைப்பு தானா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்விகளை முன்னெழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாட்டிலேயே இது சமீப காலத்தில் நடந்த ஒரு பெரிய ட்ராஜடி. இது ஆக்சுவலா ஒரு பெரிய இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடர் நடந்து கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் கழிச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் போறாரு. 400 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இன்னும் 200 பேருக்கு மேல காணா போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் இமிடியேட்டா பார்க்க வேண்டியது அவசியம். ஆக்சுவலா அந்த மக்களுடைய துயரத்துல பங்கு கொள்ள வேண்டியது அவசியம். ஆனா நம்ம பிரதமர் அதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவரு 10 நாள் கழிச்சு மெதுவா கேட்டா அங்க எல்லாம் மீட்பு பணிக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும். அதனால தான் போலன்னாரு. ஏன் ராகுல் காந்தி அங்க போய் 3 நாள் அவரும் 3 நாள் அங்க இருந்தாரே. ராகுல் காந்தி 3 நாள் அங்க போய் மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. காங்கிரஸ் சார்பாக 100 வீடுகள் கட்டப்படும்னு சொன்னாரு. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் 100 வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன் உங்க பிஜேபி தரப்புல இருந்து இன்னும் ஏன் எதுவுமே எந்த அறிவிப்பும் இல்ல? ஏன் கவர்மெண்ட்ல இருந்து தேசிய பேரிடர் ஏன் அறிவிக்க மாட்டேன்றீங்க? இதே குஜராத்தா இருந்தா நீங்க உடனே விமானத்துல பறந்து போய் பார்த்திருப்பீங்கல்ல நீங்க. தென்னிந்தியாவை ஏன் புறக்கணிக்கிறீங்க? தென்னிந்தியா உங்களுக்கு ஓட்டு போடலன்றதுனால புறக்கணிக்கிறீங்களா? என்ன காரணத்தினால தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறீங்க? அந்த மக்களுடைய சோகத்துல பங்கு பெறாம, அதான் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி இருக்கு. செத்ததுக்கு வர சொன்னா 10க்கு வந்தானான்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி சாவுக்கு வராட்டி காரியத்துக்கு வராங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா அது எப்படி அந்த மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க ஆக்சுவலா? ஒரு பிரதமர்ன்றவர் மக்களுடைய துயரத்துல இமிடியேட்டா பங்கு கொள்ளணும். உடனே போணும். உடனே போய் அங்க அவர் இருந்தாருன்னா இன்னும் மீட்பு வேலைகளை அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இன்னும் வேகமா செய்வாங்க. மெட்டீரியல்லாம் உடனே கொண்டு வருவாங்க. எந்தவித சுணக்கமும் இருக்காது. அவர் பக்கத்துல பிரதமர் இருக்கார் அப்படின்னா. அந்த ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்க வேண்டாமா? நீங்க உருவாக்காம நீங்க நம்ப நம்ப நம்மளுடைய டிஃபென்ஸு, நம்மளுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கேரளா கவர்மெண்ட், ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து போன உதவி குழுக்கள் எல்லாமே பிரமாதமா செஞ்சாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால் நாட்டுடைய பிரதமரா இருக்கிறவர் அங்க போய் இருந்தாருன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சேஃபான இடத்துல அவர் மானிட்டர் பண்ணியிருந்தாருன்னா, 1 நாள் 2 நாள் ஆஸ்பத்திரியில போய் பார்த்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றது. அவர அந்த பாதிப்பு நடந்த இடத்துக்கு சொல்லல. அங்க போறது ரிஸ்க்கா கூட இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சமா ஆஸ்பத்திரியில போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் இல்லையா? அதே மாரி அவர் அங்க வராரு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்கல்ல. எது உங்களுக்கு இல்ல? எது உங்களுக்கு தேவை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாம் இமிடியேட்டா கேட்டு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம் இல்லையா? இல்லாட்டி என்ன இருந்தாலுமே கீழ இருக்கிற அதிகாரிகள் என்னதான் சுறுசுறுப்பா பண்ணா கூட, அவங்க கிட்ட ஒரு மெத்தனம் இருக்கும். சிலபோது கவர்மெண்ட்ல எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் கிடைக்காது. அப்ப பிரைம் மினிஸ்டர் ஒரு முடிவு எடுக்கிற லெவல்ல இருப்பாரு. அவர கேட்டா இது அவர் முடிவெடுத்த முடிவு தான். அப்ப அந்த மாரி விஷயங்கள் அவர் அங்க இருந்தாருன்னா ஈஸியா இருக்கும்ல. அந்த அந்த ஸ்பாட்ல சிலபோது சில விஷயங்கள் நடக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கான தேவையான அப்ரூவல் போன்ற விஷயங்கள பிரைம் மினிஸ்டர் குடுக்கலாம். ஒரு 1 நாள் அங்க இருந்தாருன்னா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவர் இறங்கவே முடியலன்னா கூட ஹெலிகாப்டர்ல சுத்தி பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல உட்கார்ந்துட்டு மானிட்டர் பண்ணலாமே! அதுதாங்க ஒரு மக்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். இவர் 10 நாள் கழிச்சு அங்க போனார் அப்டின்னா, இது போறது ஓகே ரைட்டு. பட் ஆனா இது அதுக்கு நீங்க என்ன உதவி பண்ணீங்க? இப்ப நீங்க இப்போ தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, திருநெல்வேலியில வெள்ளம் வந்தது. ம ம 3 டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளம் வந்தது. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் நிர்மலா சீதாராமன் சுத்தி பார்த்தாங்க. மத்திய குழுலாம் பார்த்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 36,000 கோடி 31,000 கோடி கேட்டது. நீங்க எவ்வளவு குடுத்தீங்க? 283 கோடியோ என்னவோ தான் குடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு போயிருக்கீங்க. தேசிய பேரிடர்ன்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க பார்த்துட்ட பிறகு எவ்வளவு நீங்க குடுக்க போறீங்க? தேசிய பேரிடர் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற மாநில மாநில பேரிடர் நிதியில அவங்க கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. நீங்க என்ன குடுக்க போறீங்க? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நீங்க எங்ககிட்ட மாநிலத்திலேருந்து எல்லாத்தையும் வசூல் பண்றீங்களே நீங்க. நீங்க என்ன குடுக்க போறீங்க? அதுதான் அந்த மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க எப்படி அங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அந்த அழிந்து போன கிராமங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? அங்க மீண்டும் மக்கள் அவங்களுடைய மறுவாழ்வு போன்ற விஷயங்கள், அவங்களுடைய இழந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் திருப்பி குடுக்கறது போன்ற விஷயங்கள், பள்ளிக்கூடங்கள துவங்குறது போன்ற விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் அங்க இருக்கு. நீங்க இங்க இந்த திருநெல்வேலியில, அந்த தூத்துக்குடியில நீங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணீங்களே தவிர, அங்க இறந்து போன ஒரு 58 பேருக்கு அந்தமா தெரிவிச்சீங்களா தமிழ்நாட்டுல? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுக்கு ஒண்ணுமே தெரிவிக்கல. இந்த 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 பிரதமர் தன்னை வெளிநாட்டுக்கு போறதுல ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிறாரு. ரஷ்யா போகணுன்றாரு, உக்ரைன் போகணுன்றாரு, அங்க போகணுன்றாரு, இங்க போகணுன்றாரே தவிர, நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. நம்ம உடனே போணுமே. நான் 10 நாள் கழிச்சு அங்க போனா என்ன சார்?
நிச்சயமாக கேரளா மக்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசும்பொழுது, வயநாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் இத்தனை நாட்கள் கழித்த பிறகு வந்தது வரவேற்கத்தக்கது. இது இந்த பயணத்தை முடிச்சிட்டு நேரடியா போரை நிறுத்துவதற்காக ரஷ்யா, உக்ரைன் அங்க செல்ல இருக்கிறாரு. அங்கெல்லாம் போகக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு மேலாக அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. மணிப்பூருக்கும் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா சார். மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போலன்றது வந்து கடந்த 1 வருஷ காலமா ஏங்க மணிப்பூர பத்தி பார்லிமெண்ட்லயே பேச விடலையேங்க. அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து, அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்துல தான் வந்து பேச வேண்டியதாயிடுச்சு எதிர்க்கட்சிகள். அப்புறம் அதுக்கு தான் பிரதமர் பதில் சொன்னாரு. அதுவும் 1 1/2 நிமிஷத்துல பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ மணிப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. அரசாங்கமே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆயுதங்கள எடுத்துன்னு போயிட்டு குழுக்கள்லாம் அங்கங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அங்க வந்து ஒரு 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 சட்டத்தின்படி ஆட்சியே அங்க நடக்கல. அங்க இருக்கிற பாஜக கவர்ன்மெண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை எதுவும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்றாங்க. அங்க தொடர்ந்து வந்து அமைதியின்மை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இவரு போயிட்டு என்ன பண்ண போறாரு? இவரும் போமாட்டேன்றாரு. ஒரு தடவை 2 தடவையோ உள்துறை அமைச்சர் போயிட்டு இருந்தாரு அவ்வளவுதான். அதனால இவர் போய் அங்க இருக்கிற அங்கேயும் முகாம்கள்ல மக்கள் தங்கியிருக்காங்க நெறையா. மணிப்பூர்லயும் முகாம்கள்ல மக்கள் தங்கியிருக்காங்க. வன்முறையினால பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்காங்க. இவரு ஒரு பிரதமர வந்து நாடு முழுக்க பிரதமரா இருக்கிறவரு, இந்த மாரி செலக்டிவா போகாத ஒரு விஷயத்த கையில எடுக்கிறது எந்த விதத்துல சரி? இதுக்கு முட்டுக் குடுக்குறாங்க பாஜகவினர். ஏதோ பிரதமர் சொல்றத பண்றதெல்லாம் சரி அப்டின்ட்டு. ஒரு முழுக்க நாட்டுக்கு பிரதமரா இருக்கிறவர், நாட்டுல எந்த மூலையில எந்த மாரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தா கூட, அங்க போய் பார்த்து மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவரோட பொறுப்பு இல்லையா? அதனால மணிப்பூருக்கு ஒரு வருஷமா போகாததுனால தான் அப்புறம் வந்து தேர்தல்ல வந்து 2 மணிப்பூர்ல இருக்க 2 தொகுதியிலும் மக்கள் தோற்கடிச்சாங்க வேற ஆக்சுவலா. காங்கிரஸ் அங்க வின் பண்ணிச்சு அந்த 2 தொகுதியிலயும், பாராளுமன்ற தொகுதியிலயும். அதனால இவர் இன்னும் இது மாரிலாம் பண்ணியிருந்தாருன்னா, நிச்சயமாக வந்து ஒரு ம மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை எழுந்துருவாங்க. வரப்போற 2029 தேர்தல் இந்த வாட்டி உங்களுக்கு 60 இடத்த தான் குறைச்சாங்க. வரப்போற தேர்தல்ல உங்கள கம்ப்ளீட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. நீங்க இது மாரி இருந்தீங்கன்னா. அதுவும் நீங்க வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டீஸ் இதெல்லாம் எப்படி டீல் பண்றீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. மதச்சிறுபான்மையெல்லாம் எப்படி தான் டீல் பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாரியான ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு போன்ற விஷயங்கள வச்சீங்கன்னா, மக்கள் உங்கள புறக்கணிச்சுருவாங்க. வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து புதிய அரசு பதவியேற்றிருக்கிறாங்க. வங்கதேசம் மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அனைத்திலும் சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்கு, அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை பல்வேறு விமர்சகர்களும் முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்தியா அண்டை நாடுகளோட ஒரு நட்புறவை பேணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா அந்த சின்ன சின்ன நாடுகள் கூட இப்போ உதாரணமா மால்டீவ்ஸ் வச்சுக்கோங்களேன். மால்டீவ்ஸ்ல வந்து இந்தியன் ஆர்மி கொஞ்சம் இருந்தது. இந்தியன் ஆர்மி வெளியில போகணும்னு அங்க ஒரு பெரிய இயக்கமே நடந்தது மால்டீவ்ஸ்ல. அங்க சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் வருது. சைனா என்ன பண்றாங்க, இந்தியாவ சுத்தி இருக்கிற நாட்ல அவங்க தொழில் ரீதியாக விஸ்தரிப்பு பண்றாங்க. அதே மாரி அரசியல் ரீதியான உறவும் வச்சுக்கிறாங்க. ஸ்ரீலங்கா ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மகிட்டயும் ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க ஸ்ரீலங்கா. சைனாவோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆறாங்க. அங்க இருக்கிற துறைமுகம், அம்மன் தோட்டா துறைமுகம் போன்ற விஷயங்கள சைனா குடுத்துட்டாங்க. அப்புறம் அதானிக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டாங்க. ஹார்பர் ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்கள், விண்ட் எனர்ஜி போன்ற ப்ராஜெக்ட்லாம் அதானிக்கு குடுத்துருக்காங்க. எல்லாம் நம்ப மோடி அவர்களுடைய கைங்கரியம் தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அங்க குடுத்துருக்காங்க. அதனால ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்க, ஒரேடியா இந்தியா சார்பா இல்லாம கொஞ்சம் சைனா, கொஞ்சம் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. பங்களாதேஷ் வந்து இந்தியா சப்போர்ட்டா இருந்தாங்க. என்னன்னா, அங்க வந்து ஹசீனாவோட நம்ம மோடி அவர்களுக்கு நல்ல உறவு இருந்தது. பங்களாதேஷ் மக்களுக்கும், பங்களாதேஷ் அரசுக்குமே வந்து இந்தியா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்போதும் உண்டு. அது என்னன்னா விடுதலை வாங்கி தந்ததுல இந்தியா வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரியா இருந்ததுனால, இந்திரா காந்தியா செஞ்சதுனால நிச்சயமா நல்ல மதிப்பு உண்டு. ஆனா காலப்போக்குல என்னாச்சு, இந்த ஹசீனாவுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாரி அவங்க நடந்துட்டாங்க. மக்களுடைய உரிமைகள பறிக்கிறது, பேச்சுரிமை, எழுத்துரிமை, அ அரசியல் எதிரிகள ஜெயில்ல போடுறது, அரசியல் எதிரிகள காணா போக வைக்கிறது, அவங்க இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா தெரியல. இந்த மாரி பல விஷயங்கள். அதனால இந்த இடஒதுக்கீடுக்காக ஸ்டூடண்ட்ஸ் நடத்தின போராட்டம், வெறும் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல. அது வேறு பல விஷயங்களையும் சேர்ந்த விஷயம். எம்ப்ளாய்மென்ட் கிடைக்கல, விலைவாசி உயர்வு, பல விஷயங்கள சேர்த்தது தான். அந்த ஹசீனாவோட சர்வாதிகாரம் இந்த விஷயங்கள். ஆனா நம்ம மோடி வந்து இப்போ ஹசீனாக்கு அடைக்கலம் குடுத்துருக்கிறது வந்து, அங்க இருக்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு. அது சங்கடமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஹசீனாவ அங்க கூட்டின்னு போயிட்டு, அவங்க செஞ்ச ஊழலுக்காக அவங்க வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தவும் பார்க்குறாங்க. அதனால அந்த கவர்ன்மெண்ட் வந்து ஹசீனாக்கு நீங்க இடம் குடுக்கக்கூடாதுன்னு அங்க இருக்க முக்கியமான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தேசியவாத கட்சி வந்து குரல் குடுத்துருக்காங்க. நீங்க ஹசீனாவ ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்ட்டு. ஹசீனாக்கும், மோடிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அங்கேயும் வந்து பங்களாதேஷ்லயும் வந்து அதானிக்கு வந்து மின்சார திட்டத்த வாங்கி குடுத்துட்டாரு. யாரு? மோடி. ஒரு நாளைக்கு 1500 மெகாவாட் இந்தியால இருக்கிற அவருடைய தொழிற்சாலையிலேருந்து அதானி வந்து பங்களாதேஷ்க்கு சப்ளை பண்றாரு. அந்த 25 வருஷம் ஒப்பந்தத்த வாங்கி குடுத்துருக்காரு. எங்கெங்க மோடி போறாரோ, அங்கெல்லாம் அதானிக்கு ஒரு ஒப்பந்தத்த வாங்கி குடுத்துருவாரு அவரு. அது மாரி இதையும் வாங்கி குடுத்துருக்காரு. அதனால மோடிக்கு ஹசீனாக்கு எங்க இடம் குடுத்து இங்க வச்சிருக்காங்க. இதனால வந்து பங்களாதேஷ்க்கும் அங்க இருக்க மக்களுக்கு வந்து என்னன்னா, அங்க சில கட்சிகள் வந்து இந்தியாவுக்கு எதிரான உணர்வ தூண்டி விடுறாங்க.
அது இங்க வந்து பாஜகவுடைய பாலிசி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரா இருக்கு. முஸ்லீம் சிறுபான்மையினர் இங்க அச்சுறுத்தப்படுகிறார்கள். அப்படிலாம் விஷயம் போறப்போ, அங்க இருக்கிற முஸ்லீம் மக்கள் என்ன பண்றாங்க, இந்தியால வந்து சிறுபான்மையோருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கு. மோடி கவர்ன்மெண்ட் அதுதான் எடுக்குது அப்படின்ன உடனே, அங்க இருக்கிற சில கட்சிகள் அந்த மக்கள தூண்டி விடுறாங்க. அப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸோட போராட்டத்துல வந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள்லாம் போடப்பட்டது. அங்க இருக்கிற கோவில்கள்லாம் சிலது இடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியால பாஜக இல்ல பாஜக சர்க்கார், கவர்ன்மெண்ட் சிறுபான்மையோர் எப்படி நடத்துறாங்க? பாருங்க இப்போ கன்வார் யாத்திரைன்னு சொல்லிட்டு முஸ்லிம்களோட பேரெல்லாம் போடணும் கடையிலன்னு போட்டு, அவங்க கடையில அடிச்சு உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. மாட்டு இறைச்சி சாப்பிடாதேன்றாங்க. ஹிஜாப் போடாதேன்றாங்க. இது மாரி பல விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க. அதெல்லாம் வந்து அங்க இருக்கிற வெளியில இருக்கிற முஸ்லிம்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியால வந்து முஸ்லிம்கள வந்து ஹராஸ் பண்றாங்க பாஜக கவர்ன்மெண்ட்ல. அல்லது இப்ப இருக்கிற என்டிஏ கவர்ன்மெண்ட்ல. அதுல பாஜக தானே முக்கியத்துவம் பெறுது. அதனால அங்க இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணுது? மக்கள தூண்டி விடுது. பொதுவாவே பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்தியா மேல ஒரு அன்பும், பாசமும் கொண்டவர்கள் தான். ஆனா இங்க இந்த மாரி நடக்கிறத பார்த்தோம்னா, அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற ஜமாயித் இஸ்லாமி, இந்த பிஎன்பி போன்ற கட்சிகள்லாம் தூண்டி விட்டு, அப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க பார்க்குறாங்க. இத வந்து பாகிஸ்தான் பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. பாகிஸ்தான் இதுவரையும் அங்க நுழையவே முடியல உள்ள. சைனாவும் நுழைய முடியல. ஓரளவுக்கு இந்த கிராசரி இண்டஸ்ட்ரி இதுல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு நுழைய பார்க்குறாங்க, ட்ரை பண்றாங்க. இதுவரையும் ஹசீனா வந்து கொஞ்சம் இந்தியாவோட நல்ல உறவு இருக்கிறதுனால, கொஞ்சம் கதவைய சாத்தியே வச்சிருந்தாங்க. ஆனா அங்க வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் நடந்த எலக்ஷன்ல ரொம்ப மோசமான ஒரு முறைகேடுகள்லாம் வந்து ஹசீனா பண்ணிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்திய கண்ட்ரிலாம் உதவி பண்ணிச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதனால அமெரிக்காவே ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹசீனாக்கு நாங்க அடைக்கலம் குடுக்க மாட்டோம்ன்னு அமெரிக்காவே சொல்லிட்டான். நீ தேர்தல்லாம் முறைகேடு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தா குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டான். சைனா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ரீலங்காலயும் போயிட்டோம் நம்ம. அடுத்தது பங்களாதேஷ்ல போனோம். ஏற்கனவே வந்து அவங்க வந்து நேபாளலாம் ஓரளவுக்கு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க. இந்த பங்களாதேஷ்லயும் ஓரளவுக்கு இடத்த புடிச்சா இந்தியாவ சுத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம நாட்டுல நடக்கிற சில விஷயங்கள் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற மக்களுக்கு, அது ச ச முஸ்லிம் மக்களுக்கு இங்க இந்தியால வந்து சிறுபான்மையோர் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஒரு எண்ணத்த தோற்றுவிக்குது. அதனால அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற கட்சிகள் தூண்டி விடுறாங்க. ஸோ இத வந்து பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தானும், சைனாவும் உள்ள வரதுக்கு பார்க்குறாங்க. பங்களாதேஷ்க்கு உள்ள வரதுக்கு பார்க்குறாங்க. இப்ப அங்க இருக்கிற இடைக்கால சர்க்கார் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நிரந்தரமான தேர்தலுக்கு அப்புறம், நிரந்தரமான ஒரு சர்க்கார் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்தாங்கன்னா, அவங்க என்ன மாரி உறவ வந்து இந்தியாவோட பேணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவாவே அங்க இருக்கிற ஆட்சியாளர்களும், மக்களும் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நட்புக்கரம் நீட்டுற நிலையில தான் இருக்காங்க. ஆனால் இங்க மோடி தலைமையில இருக்கிற இந்த கவர்ன்மெண்ட் இங்க நடந்திருக்கிற சில பாலிசியினால, சிறுபான்மையினர் பத்தின பாலிசியினால, அங்க இருக்கிற வெறுப்புகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ எப்படி வந்து பங்களாதேஷ்க்கும் நமக்கும் நல்லுறவு நீடிக்கணும்னா, கண்டிப்பாக வந்து இங்க இருக்கிற பாஜக வந்து சிறுபான்மையோர பத்தின அவங்க பாலிசி இருக்குல்ல, இங்க முஸ்லிம்களுக்கு எதிரான அவங்க பாலிசி இருக்குல்ல, அத கொஞ்சம் வந்து தங்கத்த புடுங்கி இஸ்லாமியருக்கு குடுத்துருவாங்க, தாலிய புடுங்கி இஸ்லாமியருக்கு குடுத்துருவாங்கலாம் பேசுறாருல்ல பிரதமர் பேசுறாருல்ல. அங்க வந்து மாட்டு இறைச்சிய வச்சிருந்து அடிச்சு உடைக்கிறாரு. வக்ஃப் போர்டு விஷயத்துல தலையிடுறாரு. வக்ஃப் போர்டு சொத்துக்கள அதுல வந்து அந்த மத அது மத சம்பந்தப்பட்ட அமைப்பு. அதுல தலையிடுறாரு உள்ள. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, ஆமா. பங்களாதேஷ்க்கும் நமக்கும் நல்லுறவு நீடிக்கணும்னா, இங்க இருக்கிற என்டிஏ சர்க்கார், மோடி தலைமையில இருக்கிற சர்க்கார் கவர்ன்மெண்ட் வந்து சிறுபான்மையோரோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு பாலிசிய டீல் பண்ணணும். ஏதோ இவங்க நல்லது பண்றோம்னு நெனைச்சுட்டு வக்ஃப் போர்டுல தலையிடுறது, அந்த கன்வார் யாத்திரையில முஸ்லிம்கள் பேர கடையில எழுதி வைக்கணும்னு போடுறது, இதெல்லாம் வந்து மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கிற மாரியான ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணினாங்கன்னா வந்து நிச்சயமா வந்து அண்டை நாடுகள்ல இருக்க அ இஸ்லாமியர்கள் வந்து நிச்சயமா இந்தியா மேல கோவப்படுறதுல ஆச்சரியப்படுறது கிடையாது. அதனால பங்களாதேஷோட ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு நல்ல உறவு இருக்கணும். எதிர்காலத்துல வரப்போற கவர்ன்மெண்ட்டோட நல்ல உறவு இருக்கணும்னா, இங்க மோடி கவர்ன்மெண்ட் தன்னுடைய பாஜக கட்சி, மோடி கவர்ன்மெண்ட் தன்னுடைய அணுகுமுறைகள மாத்திக்கணும். சிறுபான்மையோர் பத்தின அணுகுமுறைகள மாத்திக்கணும். அந்த அவங்க மத விஷயங்கள்லாம் அனாவசியமா தலையிட்டு குழப்பம்லாம் உண்டாக்கக்கூடாது. ஸோ அது பண்ணுவாங்களா இல்லையான்றது இனிமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹசீனா கன்டினியூஸா இந்தியால இருந்தாங்கன்னா, அதுவும் வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு உரசல உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், இப்ப இந்தியா முழுக்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நடுவண் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சென்னைக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யல. விளக்கம் கொடுக்கும் பொழுது அதிகமான அமௌண்ட் வந்து தமிழ்நாடு அரசு சார்பா கேட்டிருந்தாங்க. அதனால சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு நடுவண் அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல இது சம்மந்தமா 2 முறை வந்து சமீபத்தில பார்லிமென்ட்ல பேசப்பட்டிருக்கு ஆக்சுவலா. அதாவது வந்து நாடு முழுக்க 12 இடங்கள்ல வந்து மெட்ரோ பணி நடக்குது ஆக்சுவலா. அது குஜராத்ல 2 இடத்துல நடக்குது. அ உத்தரப்பிரதேஷ்ல 3 இடத்துல நடக்குது. அதே மாரி டெல்லியில வந்து 3 இடத்துல நடந்துட்டு இருக்கு. டெல்லியில வந்து 4வது கட்ட மெட்ரோ பணி போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலா. அங்க ரூ. 43,000 கோடி குடுத்துருக்காங்க ஆக்சுவலா அவங்களுக்கு. குஜராத்துக்கு ரூ. 6,500 கோடி குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 இடத்துல நடக்கிறது வந்து அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4,500 அவங்களுக்கும் குடுத்துருக்காங்க. ரூ. 4,500 கோடி அவங்களுக்கு குடுத்துருக்காங்க.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் கூட 830 கோடி ரூபாய் குடுத்துருக்காங்க சார். நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, தமிழ்நாட்டுல 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு 63,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. அது வந்து மத்திய அரசுக்கு இந்த திட்டத்த அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கையிலேருந்து அவங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ் 12,000 கோடி ரூபாய் போட்டு வேலைய நடத்திட்டு இருக்காங்க. இதுவரையும் முதல்வர் வந்து 8 கடிதங்கள் எழுதியிருக்காரு இது சம்பந்தமா. ஆனா பார்லிமென்ட்ல என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? ஒரு 2 விதமான பதில் வருது. ஒண்ணு என்னன்னா, சமீபத்தில சொன்ன பதில் என்னன்னா, இந்த மெட்ரோ திட்டம் 2வது திட்டம் வந்து இத பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இத வந்து கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை வந்து குடுக்கும் எதிர்காலத்துல? இது சாத்தியமான ஒரு திட்டம் தானா? இது என்ன பலனை குடுக்கும்? என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் இதுலேருந்து? அப்டின்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு பதில சொல்லிட்டு, நாங்க இதுவரையும் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் திட்டம் மாரி தான் நடக்குது அப்டின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதே சமயம் வந்து நாட்டுல நடக்கிற மத்த திட்டத்துக்கெல்லாம் நீங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்றீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மட்டும் அந்த திட்டம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமா? இது என்ன அநியாயம் பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொன்னாங்க. அதே அந்த நகர்ப்புற வளர்ச்சி மந்திரி. தமிழ்நாட்டுல நடக்கிற மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்காக அந்த 100% ஃபண்டுல 20% மத்திய அரசும், 20% மாநில அரசும், 20% வந்து ஆசிய ஆசிய வளர்ச்சி வங்கியும், மீதி இருக்கிற 40% வந்து ஜப்பான் கூட்டுறவு நிறுவனமும் வந்து பேர் பண்ண போறாங்க அந்த ஃபண்ட்ஸ அப்படின்னு ஒரு விஷயத்த அதே மந்திரி சொன்னார். அப்ப எது உண்மைன்னு தெரியல. அப்போ நீங்க 20% குடுக்க வேண்டிய கட்டாயத்துல மத்திய அரசு இருக்குன்னா, அப்ப அதுக்கான ஃபண்ட்ஸாவது ரிலீஸ் பண்ணுங்க. அதையும் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு எத்தன நாள் நீங்க காலம் கடத்திட்டு இருப்பீங்க? இங்க வந்து வேலைகள வந்து 12,000 கோடி ரூபாய் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அடிப்படையில என்ன தெரியுமா சார்? தமிழ்நாட்டுக்கு நிதி குடுக்கக்கூடாது அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நல்ல மனசு இல்ல அவ்வளவுதான். நீங்க உங்க மனசு விசாலமா இருந்தா தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் குடுப்பீங்க. எல்லா ஊர்லயும் எய்ம்ஸ் வந்து மத்திய அரசோட ஃபண்ட்ஸ்ல கட்டுவீங்க. தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மட்டும் ஜப்பான் கூட்டுறவு நிறுவனம் வந்து பணம் குடுக்கணும். 2017ல போட்ட அடிக்கல் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஒரு காம்பவுண்ட் சுவர மட்டும் கட்டி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சீங்க ஏதோ கட்டுற மாரி. அப்புறம் அதுவும் நின்னு போச்சு. தமிழ்நாடுன்னு வரப்போ உங்க மத்திய அரசுடைய திட்டம் என்ன? ஏதாவது ஒரு ஒரு 10 வருஷ காலத்துல நாங்க தமிழ்நாட்டுக்கு இத பண்ணினோங்க. 3000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்கன்னு சொல்ற மாரி ஒரு திட்டத்த காமிங்க நீங்க. ஒண்ணுமே இல்லையே! அதனால அவங்களுக்கு மனசு இல்ல சார். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம். மத்திய ம அ மத்திய ஜிடிபிக்கு இது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றது எவ்வளோ தெரியுமா? 8.87% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாரி இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல 10% வந்து யாரு தெரியுமா? தமிழ்நாட்டோட எக்ஸ்போர்ட் தான் ஆக்சுவலா. இப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கு. இது இன்னும் வளரக்கூடாது. இத முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்றது அவங்க பாலிசியா இருக்கு. நீங்க வளர்ந்தது போதும். நீங்க அப்படியே இருங்கன்னு சொல்றதா. அதனால தான் நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. நிதி உதவி ஆகட்டும், அதிகாரத்த பறிக்கிறாங்க. கவர்னர் மூலமா தொந்தரவு குடுக்குறாங்க. இல்ல கவர்மெண்ட்டே நடக்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் வந்துரணும். நம்ம டெல்லியிலேருந்து இத ஆளணும்னு அவங்க நினைக்கிறாங்க சார். கவர்னர் மூலமா ஆளணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துறாங்க. இன்னும் அத விட மோசமா நடத்துறாங்கன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலா நானு. இதுக்கெல்லாம் மக்கள் வந்து பாடம் கற்பிப்பாங்க. இந்த 40க்கு 40 தோத்ததும் அது ஒரு காரணம். அவங்க இந்த மாரி நடந்துக்கிறதுனால தான் தோக்குறாங்க. பல்வேறு விடயங்கள் குறித்து பொறுமையாகவும், விரிவாகவும், விளக்கமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.